ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய பௌர்ணமி ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பௌர்ணமியானது அற்புதமான ஒரு பௌர்ணமியா இருக்குங்க. இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் மகரம் ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் பௌர்ணமி நாளில் செய்யக்கூடிய சிறப்பு வழிபாட்டு முறைகளை பற்றியும் தாங்க தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2025 ஏப்ரலில் ஏற்படக்கூடிய பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி அன்று காலை 4:13 தொடங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 6:03 தாங்க முடியுது. ஸோ இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒவ்வொரு குறிப்பிட்ட நாளுக்குமே சிறப்பான குணாதிசயங்களானது இருக்கும். அதாவது அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி இது போன்ற நாட்களில் ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கும். இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பௌர்ணமியை தாங்க சொல்லணும். ஏன்னா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல நாள். இந்த நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளுமே நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாக இந்த பௌர்ணமியில் என்ன வழிபாடுகள் செய்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும். சொல்லப்போனால் இந்த நாளில் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறையானது பண கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்து அதே போல் பௌர்ணமியில் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதாவது பௌர்ணமியில் எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும், என்ன மாதிரி செஞ்சோமோ அப்படின்னா நமக்கு பணப்பிரச்சனை நீங்கிறதோட அளவில்லாத செல்வங்களை பெற முடியும் அப்படின்றது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொருவருமே தெரிஞ்சிக்கக்கூடிய இது போன்ற எளிமையான வழிபாடுகள் மூலமாகவே நம்மளால் எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா தற்போது வந்திருக்கக்கூடிய பௌர்ணமியில் உங்களால் முடிந்த அளவுக்கு வழிபாடுகளை செய்யுங்க. பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக வாழ்க்கையே மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடுங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தீரும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பண தேவைகள் தீர்வதற்கு பௌர்ணமி வழிபாடு ரொம்ப சிறந்ததாக இருக்குங்க. பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது சிவ வழிபாடு செய்வதற்கும் சத்யநாராயண பூஜை செய்வதற்கும் ரொம்பவே ஏற்றது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த நாளில் நீங்கள் அம்பிகையை வழிபாடு செய்யுங்க, அது இன்னுமே சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட அம்பிகையை நமக்காக அல்லது நம்மளுடைய குடும்பத்திற்காக இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்காகவோ நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க, நல்லதே நடக்கும். என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பௌர்ணமியில் அதாவது அம்மன் கோவில்களுக்கு போங்க. அருகில் உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன அம்மன் கோவில் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்காக ரொம்பவே பிரபலமான ஆலயத்துக்கு தான் போகணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன அம்பாள் இருக்காங்களோ அவங்களே நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபாடுகள் செய்யுங்க. எந்த அம்பாளாக இருந்தாலும் சரிங்க, அந்த அம்மனை வழிபாடுகள் செய்யுங்க. ஒவ்வொரு அம்மன் கோவில்கள்லையும் பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்வாங்க. ஸோ நீங்களும் அந்த பௌர்ணமியில் பூஜையில் போய் கலந்துக்கோங்க. பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுங்க. அன்றைய தினத்தில் ஏதாவது எளிமையாக செய்யக்கூடிய ஏதாவது ஒரு இனிப்புகளை எடுத்துகிட்டு போய் அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ நீங்கள் தானமாக கொடுங்க. உங்கள் கையால் நீங்கள் கொடுங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஆலயத்திலே கொஞ்சம் நேரம் அமர்ந்து உட்கார்ந்து அம்பாளை மனம் உருகி நீங்கள் வேண்டிக்கோங்க. என்னுடைய பண பிரச்சனைகளை தீர்த்து கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கோங்க. கட்டாயம் தீர்த்து கொடுப்பாங்க. மேலும் பண பிரச்சனையை தீரணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அம்பாளுக்கிட்ட மனம் உருகி வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கு எந்த தேவைக்கு எவ்வளவு பணம் வேணும், என்ன மாதிரியான சக்தி வேணும் அப்படின்றத எல்லாமே மனம் உருகி வேண்டிக்கோங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கட்டாயமாக அவங்க இந்த பௌர்ணமி நாளில் செய்து கொடுப்பாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டை ஆண்களை காட்டிலும் பெண்கள் செய்யும் பொழுது அதற்கு 100% பலன் கிடைக்குங்க. 100க்கு 100% பலன் கிடைக்கணும் அப்படின்னா பௌர்ணமியில் பெண்கள் வழிபாடுகள் செய்யுங்க. உங்களால் முடிந்த பொருட்களை அம்பாளுக்கு எடுத்துகிட்டு போங்க. வாசனை நிறைந்த மல்லிப்பூ, சிவப்பு நிற அரளிப்பூ, செம்பருத்தி பூ இதெல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போகிறதுனால ரொம்பவே அவங்க சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கு முடியும், உங்கள் ஊரில் பக்கத்துலலாம் கிடைக்கும் அப்படின்னா தாமரைப்பூ கிடைச்சாலும் எடுத்துகிட்டு போங்க. அது இன்னுமே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது போல் நீங்கள் செய்யும் பொழுது அந்த டைமில் உங்களுக்கு நிறைய கர்மாக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடுங்க.
நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். பௌர்ணமி அன்னைக்கு லலிதாம்பிகை வழிபாடு செய்கிறது மற்றும் ஒரு சிறப்பு. ஸோ அந்த லலிதா சகஸ்கரநாமம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாளில் வந்து சொல்லுங்கள். ஸோ பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை செய்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அதில் ஒன்று தான் இந்த பணப்பிரச்சனை தீர்வதற்கு செய்யக்கூடிய அற்புதமான வழிபாட்டு முறை. கண்டிப்பாக எல்லோரும் இந்த பௌர்ணமியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பௌர்ணமி வழிபாடு எவ்வளவு மாற்றங்களை கொடுக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக நம்மளுடைய மாற்றங்கள் அப்படின்றது கிரக மாற்றத்தினுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நிகழ்ந்துட்டு இருக்குது. ஸோ என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல எந்த நேரத்தில் மாறுறாங்களோ அதை பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக மாறுபாடு அடையுங்க. அப்படி பார்க்கையில் பௌர்ணமியிலிருந்து ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது மகரம் ராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். எல்லா ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பாக ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு கிரகங்களும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இது போல் அற்புதமான திதிகள் வந்து வரும்பொழுது நிச்சயமாக மாற்றம் பெறும். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மகரம் ராசி நேயர்கள் வந்து அடைய போகிறாங்க அப்படின்னு தான். மகரம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருந்து 9வது வீட்டில் வந்து கேது பகவான் இருக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டங்களில் கடந்த கால தவறான முடிவுகளானது பல விஷயங்களானது இப்போ உங்களுக்கு மனசில் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் சொல்லப்போனால் உங்களுடைய வீட்டிலேயே நிறைய பிரச்சனைகளை இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் என்ன தவறான முடிவுகள் எடுத்திருக்கீங்களோ அதை கட்டாயமாக சரி பண்ணிக்கோங்க. இந்த சூழ்நிலையில் குடும்ப உறுப்பினர்களோட அமர்ந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அமைதியாக பேசி தீர்க்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து பெருசாகாமல் வந்து சரியாக போகும். இல்லைன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே தவறாக போய் முடிஞ்சிடுங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட யாருமே இல்லாமல் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்துடும். எது சரி எது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் வந்து தீர்மானிக்கவே வந்து முடியாது. நிறைய பிரச்சனைகளோட ரொம்பவே கன்ஃபியூஷனோடு வந்து உங்களால் இருக்க முடியும். அதுக்காக தான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதை பற்றி வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட நீங்கள் பேசிடுங்க. ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு குரு பகவானும் பார்த்தீங்கன்னா 5வது வீட்டில் தான் இருக்கிறாரு. ஸோ குரு பகவான் 5ல் இருக்கும் பொழுது கட்டாயமாக உங்களுடைய வருமானத்தை வந்து அதிகரித்து கொடுப்பாரு. இப்படி உங்களுடைய பணம் எந்த டைமில் எந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அது வந்த வேகத்திலேயே மீண்டும் உங்கள் கையை விட்டு போயிடுங்க. ஸோ அதனால் கவனமாக இருங்க. இருந்தாலுமே அப்பப்போ உங்களுக்கு சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் அப்படின்றது உங்களுக்கு பக்கம்தான் இருக்குது. ஸோ அந்த அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது முழு நேரத்திலுமே நீங்கள் நிதி சார்ந்த நெருக்கடிகளை கண்டிப்பாக வந்து சமாளிக்க வேண்டியிருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நண்பர்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். ஆனால் ஒரு சில சின்ன விஷயங்களானது குடும்ப உறுப்பினர்களோட கருத்து வேறுபாடுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. வீட்டில் இது அமைதியெல்லாம் வந்து சீர்குலைச்சிடும். அதாவது நீங்கள் என்ன விஷயத்த வீட்டில் சொல்லாமல் மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது ஒருவேளை உங்களை அறியாமலேயே மற்றவர்களுக்கு தெரிய வரும் பொழுது அவங்க எல்லாமே உங்களை வந்து தப்பாக நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்க மனசில் நீங்கள் தவறான உணர்வுகளை எல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துடுவீங்க. அதனால் பல கிரகங்கள் உங்களுக்கு நல்ல செல்வாக்காக இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறதுனால மன உறுதியோடு நீங்கள் என்ன செய்யணும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களுடைய வீட்டில் வந்து தாராளமாக வந்து சொல்லிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சிறப்பான பலன் இருக்குது. மேலும் இந்த டைமில் தொழில் வாழ்க்கையிலையும் புதிய புதிய சாதனைகள் எல்லாம் மகர ராசி நேயர்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் இது உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக வந்து இருக்க போகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு தொழில் ரீதியாக இந்த நேரம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதனால் நல்ல ஒரு தொழில் நடக்கும், நல்ல மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. மேலும் நல்ல ஒரு நிலையானது உங்களுக்கு வந்து உருவாகும். ரொம்பவே அதிர்ஷ்டகரமாக இருக்கிறதுக்கும் சான்ஸ்லாம் இருக்குங்க. கல்வி பயிலக்கூடியவர்களுக்கெல்லாம் உயர்கல்வி அப்படின்றது சிறப்பாக கிடைக்கும். அதே போல் இந்த டைமில் உங்களுக்கு மங்களகரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் வீட்டில் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கல்வி பயிலக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு பாடத்தையுமே வந்து சரியாக வந்து புரிஞ்சுப்பீங்க. ஸோ உங்களுக்கு பெருசாக வந்து சிரமம் அப்படின்றது இருக்காது. நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு தேர்வு எழுதும் போது நல்ல மதிப்பெண்களும் உங்களால் வந்து பெற முடியும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மகரம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எல்லாமே வந்து சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கு புரிதல் அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களுடைய வீட்டில் எல்லாரோடையும் வந்து சகஜமாக எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்கோங்க, எதையும் மறைக்காதீங்க. இதை ஒன்று மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். மேலும் இந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு மகரம் ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளில் ஒன்றாக சனிக்கிழமை அன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு தானம் செய்ய வேண்டுங்க. இதுபோல் சின்ன சின்ன எளிமையான வழிபாட்டு முறைகளை எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன்களை வந்து அனுபவிப்பீங்க. இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் மகரம் ராசி அன்பர்களாகி நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க. மேலும் இது போல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.